ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தலைப்பு 85வது தலைப்பு உங்கள் எதிரியை நம்பாதீர்கள். ஒரு எதிரி பார்ப்பதற்கு மென்மையாகவும் பேச்சில் கனிவாகவும் தோன்றினாலும் அவனை ஒருபோதும் நம்பக்கூடாது என்பதை விளக்க நான் மற்றொரு கதையை சொல்கிறேன். காம்பில்யா நகரில் பிரம்மதத்தன் என்ற பெயருடைய ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். பூஜினி என்ற பெயருடைய ஒரு பறவை அவனது அரண்மனையில் கூடு கட்டி நீண்ட காலமாக அங்கேயே வசித்து வந்தது. அரசிக்கு ஒரு மகன் பிறந்தான். அதே நாளில் அந்த பறவைக்கும் ஒரு குஞ்சு பிறந்தது. அந்த பறவை கடற்கரையிலிருந்து பழங்களை கொண்டு வந்து அரச குட்டிக்கு தன் குஞ்சுக்கும் உணவளித்தது. அமிர்தம் போன்ற அந்த பழங்களை உண்டதால் அந்த குஞ்சு நன்றாகவே வளர்ந்தது. ஒரு முறை அந்த குஞ்சு அந்த இளம் பறவையுடன் விளையாடி கொண்டிருந்த போது தற்செயலாக அதை கொன்றுவிட்டது. தன் குஞ்சு கொல்லப்படுவதை கண்ட தாய் பறவை நினைத்தது, இந்த சத்திரியர்கள் எப்போதுதான் நட்பை கற்றுக்கொள்வார்களோ? இவர்களுக்கு அன்பு என்றால் என்னவென்றே தெரியுமா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கும் போது மட்டும் கனிவாக நடந்து கொள்கிறார்கள். ஆனால் பிறகு எந்த மரியாதையும் காட்டுவதில்லை. துக்கத்தாலும் கோபத்தாலும் ஆட்கொள்ளப்பட்ட அந்த பறவை தன் பாத நகங்களால் குழந்தையின் கண்களை துளைத்து அதை பார்வையற்றதாக்கியது. அரசன் அந்த பறவையை தேற்றி, பரவாயில்லை, இப்போது உன் கோபம் தணிந்து விட்டது, உன் சீற்றத்தையும் வெளிப்படுத்தி விட்டாய், நடந்ததையெல்லாம் மறந்து அமைதியாக இருப்போம் என்றான். அந்த பறவை அதை ஏற்கவில்லை. அது கூறியது, என் கோபம் எப்படி இவ்வளவு எளிதாக தணியும்? அது தலைமுறையாக எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் மனிதர்களுக்கு உணவளிக்கவோ அல்லது கூண்டில் அடைக்கவோ பறவைகள் தேவைப்படுகின்றன. உங்கள் விஷயத்திலும் அது ஒன்றுதான். நீங்கள் எங்களுக்கு செய்ததை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். இறந்த தன் குழந்தையை நினைக்கும் போதெல்லாம் என் இதயம் எரிகிறது. அவனது மரணத்திற்காக மீண்டும் மீண்டும் பழிவாங்க வேண்டும் என்ற தூண்டுதல் எனக்கு ஏற்படுகிறது. காலில் புண் ஏற்பட்ட ஒருவர் ஓட முயற்சித்தால் அவருக்கு அவ்வப்போது வலி ஏற்படும். நாம் ஒரு கெட்ட மனைவி, ஒரு தீய மகன், ஒரு தகுதியற்ற அரசன், ஒரு முறையற்ற உறவு மற்றும் ஒரு கட்டுக்கடங்காத நாடு ஆகியவற்றை துறக்க வேண்டும். தீய பழக்கங்களை கொண்ட மகனிடம் அன்பு இல்லை, முறையற்ற உறவில் மரியாதை இல்லை. அரசன் நல்லவனாக இருந்தால் மட்டுமே மனைவி, குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கு ஏதேனும் முக்கியத்துவம் இருக்கும். தன் மக்களின் நலனில் அக்கறை கொள்ளத்தான் உண்மையிலேயே அரசனா? அவன் ஒரு குற்றவாளி அரசன். இந்த வார்த்தைகளை கூறிவிட்டு அந்த பறவை அரண்மனையை விட்டு வெளியேறியது. யுதிஷ்டிரர் காலத்தின் போக்கினால் தர்மம் குறைந்து கொள்ளையர்களாலும் எதிரிகளாலும் நாம் துன்புறுத்தப்பட்டதால் என்ன செய்வது? பீஷ்மர் இது தொடர்பாக பரத்வாஜர் சத்ருந்த மன்னனிடம் கூறியதை நான் விவரிக்கிறேன். ஒரு மன்னன் நிலைமையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தண்டம், அதாவது தவறுகளுக்கு தகுந்த தண்டனைகளுடன் கூடிய ஆட்சியை நடத்துவதே முதன்மையான வழியாகும். தடி ஏந்தி இருப்பவரை கண்டு மக்கள் அஞ்சுவார்கள். ஆபத்து நெருங்கும் போது ஒருவர் அதிகம் சிந்திக்க தேவையில்லை. நீங்கள் பணிவு நிறைந்த வார்த்தைகளை உரைத்தாலும் உங்கள் இதயம் வாளை போல் கூர்மையாக இருக்க வேண்டும். எதிரியுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டாலும் நீங்கள் செயலற்று இருக்கக்கூடாது. வீட்டில் ஒளிந்திருக்கும் பாம்பினால் ஆபத்து இருப்பது போல அமைதியாக தோன்றும் எதிரியிடமிருந்து ஆபத்து எப்போதும் வரவிருக்கிறது. எனவே நீங்கள் கனிவான வார்த்தைகளால் வாக்குறுதிகள் அளித்து அல்லது அவன் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு உங்கள் எதிரியை வென்றெடுத்தாலும், தகுந்த தருணம் வரும்போது ஒரு பானையை பாறையில் மோதி துண்டு துண்டாக உடைப்பதைப் போல நீங்கள் அவனை அழிக்க வேண்டும். உங்கள் எதிரியிடம் நீங்கள் எந்தவிதமான மரியாதையும் காட்டக்கூடாது. அவன் முற்றிலும் அழிக்கப்பட்டு அவனுடைய எந்த பகுதியும் மிஞ்சாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள அவனது தலையில் துண்டு துண்டாக நொறுக்கிய பிறகு கண்ணீர் சிந்தினாலும் அதில் எந்த தீங்கும் இல்லை. நம் காலில் குத்தி இருக்கும் முள்ளை முழுவதுமாக பிடுங்கி எடுக்க வேண்டும். அதை பாதியளவு மட்டும் அகற்றி அதன் ஒரு பகுதி உள்ளே குத்தி கொண்டிருந்தால் அது நீண்ட காலத்திற்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தும். ஒருவன் சில சமயங்களில் மிகவும் கடினமாகவும் மற்ற சமயங்களில் மென்மையாகவும் இருக்க வேண்டும். நீ எப்போதும் மென்மையாக இருந்தால் மக்கள் உன்னை இழிவாக பார்ப்பார்கள்.
நீ எல்லா நேரங்களிலும் கடினமாக இருந்தால் அது பயத்தை மட்டுமே ஏற்படுத்தும். நீ வலிமையானவர்களுக்கு முன் மண்டியிட வேண்டும். எளிதில் பயப்படுபவர்களை பயமுறுத்த வேண்டும். நீ ஒருபோதும் உன் பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. எப்போதும் எதிரியின் குறைகளை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். காரணமின்றி பகைமையை வளர்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. நியாயமற்ற முறையில் துணிச்சலாக செயல்படாதே. அது பசுவின் கொம்புகளை கடிப்பதைப் போன்றது. பசுவின் கொம்புகளில் எந்த சுவையும் மனமும் இல்லை. அது உன் பற்களுக்கு வலியை மட்டுமே ஏற்படுத்தும். இருப்பினும் ஒருவன் தன் கோழைத்தனத்தால் சவாலான காரியங்களை மேற்கொள்ளாவிட்டால் அவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான். நீ காலத்தின் போக்கை கவனிக்க வேண்டும். நீ கொக்கையைப் போல தியானிப்பது போலும், ஓநாயைப் போல திட்டமிடுவது போலும், சிங்கத்தைப் போல வீரத்தை காட்டுவது போலும், இறுதியாக அம்பைப் போல தாக்குவது போலவும் தோன்ற வேண்டும். ஒரு அரசன் இவ்வாறு செயல்பட்டால் மட்டுமே அவனால் தன் எதிரியை அடக்கி தன் காரியத்தை நிறைவேற்ற முடியும். யுதிஷ்டிரன் தர்மத்தை பின்பற்றுதல் குறைந்து எங்கும் வறட்சி ஏற்பட்டு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு கொள்ளையர்களின் எண்ணிக்கையையும் கூடும்போது ஒரு பிராமணன் என்ன செய்ய வேண்டும்? அத்தகைய சூழ்நிலைகளில் ஒரு அரசன் எவ்வாறு செயல்பட வேண்டும்? பீஷ்மர் ஒரு அரசன் மழைக்கும் பயிர்களின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானவன். பிரம்ம ரிஷியாக இருந்ததால் இந்த சம்பவத்தில் தனக்கு தடை செய்யப்பட்ட அனைத்தையும் செய்தார். நீங்கள் பசியால் வாடி சாகும் தருவாயில் இருக்கும்போது அந்த புறாவைப் போலவே உங்கள் உயிரை காப்பாற்ற எதிரிக்கு உதவ வேண்டிய தேவையும் ஏற்படலாம். ஒரு மாலை பொழுதில் நாள் முழுவதும் பறவைகளை பிடித்து சோர்வடைந்த ஒரு வேட்டைக்காரன் ஓய்வெடுக்க விரும்பி ஒரு மரத்தின் அடியில் இலைகளின் மீது படுத்து கொண்டான். ஆனால் அவனால் தூங்க முடியவில்லை. மேலும் அவன் பயங்கர பசியில் இருந்தான். மிகவும் குளிராகவும் இருந்தது. மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு புறா அந்த வேட்டைக்காரனின் நிலையை கண்டது. அது சில குச்சிகளை ஒன்றாக சேர்த்து அவனை கதகதப்பாக வைத்திருக்க நெருப்பை மூட்டியது. அவனுக்கு உணவளிக்க அது தீயில் விழுந்து தன்னையே அவனுக்கு உணவாக அர்ப்பணித்தது. இதை கண்டு வருத்தமடைந்த அவன் தான் பிடித்திருந்த எல்லா பறவைகளையும் விடுவித்தான். அந்த வேட்டைக்காரனும் ஒரு காட்டுத்தீயில் சிக்கி இறந்தான். அவர்கள் மூவரும் தெய்வீக உலகங்களுக்கு சென்றனர். இன்று 85வது தலைப்பு நிறைவடைஞ்சிடுச்சு மக்களே. நாளைக்கு நம்ம இதை தொடர்ந்து 86வது தலைப்பு பார்க்கலாம். நம்மளோட சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.